நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை நம் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் உங்களை அனைவரும் வரவேற்கிறோம். இதை நல்ல மனமகிழ்ச்சியான நாளில் இந்த நாள் நாம் அனைவரும் இன்றைக்கு தேவ செய்தி என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் பய பக்தி. நமக்கு ஒரு கேள்வி வேணுமா, பயம் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பயம் மட்டும் நம்மளுக்கு தெரியும், பக்தினா நம்ம யாருக்குன்னா தெரியுதா? பக்தினா என்னன்னு நம்ம பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வந்துக்கிறாங்க. அப்போ பயம்னு எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும், பக்தினா என்னன்னு நமக்கு தெரிஞ்ச இது பக்தி. நம்முடைய தேவனுடைய நாமத்தினால நம்ம அனைவரும் அழைக்கப்பட்டிருக்குதுன்னா அது பெரிய ஒரு சும்மா சாதாரணமான இது இல்லை. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். என்ன சொல்றாரு? பக்தி உள்ளவர்களை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படியே பக்தி உள்ளவர்கள் என்றார். அப்போ நம்ம பக்தி உள்ளவர்ன்றது நம்ம கொஞ்சம் நம்ம யோசித்து நம்ம அவருடைய திட்டத்துக்கு போகலாம். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தோன்னா பக்தி யாருமே கிடையாது. தேவனை யாரும் அவரை அறிந்தது இல்லைன்ட்டு வேதம் சொல்லுது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் சொல்கிறாருங்க. உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை என்ன பண்ண தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். சொல்றாரு, எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்ன்றாருங்க. அப்போ தேவன் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? பக்தி உள்ளவர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்றாருங்க. அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, தேவனை தேடுறோம் ஒருவரும் இல்லை அப்படின்ட்டாருங்க. அப்போ பக்தி அப்போ நம்மளுக்கு என்னன்ற இன்னைக்கு நம்மளுக்கு வேதத்தில் நம்மளுக்கு கிளீனாக தெளிவாக சொல்லப்படுற தேவனை. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வராது முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம தேவனை தேடல. தேவனை யாருன்னு நம்மளுக்கு முக்கியமாக தெரியவே தெரியாது. உணர்வு இல்லாதவங்களாக இருந்தோம். அதான் எபேசியர் 2:2 சொல்கிறாரு. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரி பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போ நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம ஆகாயத்து அதிபதி எப்படி நம்மளை நடத்தினானோ அந்த மார்க்கத்தின்படி நம்ம நடந்துன்னு இருந்தாங்க. இப்போ சொல்றாரு, பக்தி உள்ளவர்களை தனக்கென்று தேவன் தெரிந்து கொண்டாருன்னு நம்ம சொல்றாருங்க. அப்போ பக்தினா நம்மளுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சுதான் நம்ம பிதாவாகிய தேவனை நம்ம பக்தி அவர் எப்படி முன்னோடியாக நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காருன்னா, அவர் ஒவ்வொரு காரியமும் அவர் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது அவருடைய வேலையை. பிதாவுடைய சித்தம் செய்வது தான் என்னுடைய போஜனம்னு சொல்கிறாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம் பிதாவாகிய தேவன் அவருடைய நமக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்வது தான் அவர் தேவன் அவருடைய திட்டத்தை செய்கிறது தான் நமக்கு வேலை. ஏன்னா குமாரன் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம அவருக்கு பின்னால் செல்கிற அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் பிதாவாகிய தேவனை எப்படி அவர்
பக்தியாக அவர் பூஜித்தாரோ, எப்படி அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிந்தாரோ, அதே விதமாக தான் நம்ம கூட என்ன ஆகணும், அங்கே நம்ம நடக்கணும், நம்ம நடந்துட்டு ஆகணும். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அன்புனா என்னதுங்க? நம் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு தான் நம்ம பக்தி. அப்போ ஒரு மனுஷன் ஒரு சகோதரனை அன்பு செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த சகோதரன் என்ன சொன்னாலும் அவன் அந்த அன்பு செய்கிற சகோதரன் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். அவர் மேலே அன்பு இல்லைன்னா அவர் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம வர்மபிரதர்கிட்ட எதுனா ஒன்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம செய்கிறோம். ஏன்னா அவர் மேலே நமக்கு பெரிய அன்பு வச்சுருக்கோம். நம்ம அன்பு இல்லைன்னா நம்ம அவர் மேலே நமக்கு அன்பு இல்லைன்னா அவர் சொல்கிற வார்த்தைகள் நம்ம செய்ய மாட்டோம். அப்போ தேவன் மேலே நம்ம அன்பு வச்சுருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ண, அவர் சொல்கிற விதத்தெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுதான் பக்தி. பயம் எதுனா, அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம எதிர்மாறாக நம்ம இருந்தோம்னா அது பயம். அது நம்ம பிதாவாகிய இல்லை நம்ம பிதாவாகிய ஆதாம் என்ன பண்ணுறாரு, அவர் தவறு செஞ்சுட்டு அவர் பயந்தாராங்க. பயந்து என்ன பண்ண, ஓடி ஒளிஞ்சிக்கினாராங்க. ஒளிஞ்சிக்கிற தேவன் வந்து கூப்பிடும் போது எங்கே இருக்கிறேன்னா, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன் நான் அப்படின்ட்டு என்ன பண்ண ஒளிஞ்சிக்கிறாருங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்காத போனாலும் அவர் பயந்துட்டாருங்க. அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்துருந்தாருன்னா, அவர் அன்பு செஞ்சுருந்தாருன்னா, அவர் பக்தியாக இருந்திருந்தாருன்னா அந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், பயம் வந்ததால் தான் ஓடி ஒழிஞ்சிக்கினாருங்க. அப்போ நம்ம கூட தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது, அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதெல்லாம் நம்ம அவரை பக்தி செய்யணும், நம்ம அவரை அன்பு செய்கிறோம். அந்த பிதாவாகிய அவருடைய கட்டளைகளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் அது என்ன பண்ண நிறைவேற்றிருக்கிறாருங்க. ஏன்னா இப்போ நம்ம மத்தேயு 22:37 இப்போ வாசித்து இல்லையா, அது வந்து எது கோட் பண்ணுறாருன்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு. அது இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோட் பண்ணி சொல்கிறாரு. அங்கே வாசிக்கலாம். 20:6 யாத்ராகமம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அது என்ன சொல்றாரு அவரு, தேவனே நான் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறணும், நான் என்ன பண்றேன், நான் உங்களை 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களை என்ன பண்றேன், நான் உங்களை இரக்கம் செய்கிறேன் அப்படின்றாரு. அங்க நம்ம தேவன் என்ன பண்றாரு, அவர் அன்பு செய்யறதா நம்ம கூப்பிட்டுருக்காரு. இந்த உலகத்தில் நம்ம வந்து எல்லா ஜனங்களையும் பார்க்கிலும் நம்ம எப்படி இருந்தோமா, நம்ம பரிதவிக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால என்ன பண்ண விலைக்குறையும் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். நம்ம அப்படிப்பட்டவரோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம உடனே கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம வந்து ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம 2 ஆடுகளாக தேவன் பிரித்து வச்சுக்காரு. செம்மறி ஆடு, வெள்ளாடாக இது பண்ணிக்கிறாங்க. செம்மறி ஆடு வந்து அந்த மேய்ப்பனுடைய குரலுக்கு என்ன கொடுக்காது, செவி கொடுக்கும். அது வெள்ளாடு என்ன பண்ணாது, செவி கொடுக்கவே கொடுக்காது. அது தன் இஷ்ட பிரகாரமாக ஓடும். அது என்ன பண்ணும், அந்த மேய்ப்பனுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும், சண்டை வாங்கி வச்சிடும். அது அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், நம் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்துலையும் அவர் என்ன பண்ணார், நம்ம தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த ஸ்தானத்துக்கு தான் நம்ம கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறாங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால்
பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அதான் பாருங்க, எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். அவர் சொல்றாரு, அவர் பிள்ளையா நம்மளை அழைச்சிருக்கிறார் பாரு, அதுக்கு ஈடு இணை நம்மளால ஒண்ணுமே கொடுக்க முடியாதாங்க, ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அப்போ இப்போ ஒரு பழம் நோண்டின்னு இருந்தேன், நான் பார்த்தேன்னா ஒரு கர்ப்பமிச்சு அப்படியே பிடிச்சுன்னு வந்துனே இருக்குது அங்கே. அப்போ நம்ம அதுக்குன்னா ரொம்ப இதாக இருக்கிறோம். நம்ம இப்போ நம்மகிட்ட அது வந்து நம்ம காலில் தள்ளுறோம், அது ஒரு தீண்டாது இது மாதிரி நம்ம தள்ளுறோம். நம்ம அருவருப்பாக இருக்குது அங்கே. அந்த மாதிரி இருந்த நம்மளை என்ன பண்ணுறாரு அங்கே தேவன், அங்கே அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்திகரித்து, அப்போ அது ஈடுன்னு நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. நிச்சயமாக அதுக்கு நம்ம ஈடு எதுவுமே கொடுக்க முடியாது. அவருக்கு நம்ம ஒரே ஒன்று செய்யணும்னா அவரை அன்பு செய்வது மட்டும்தான். அதுதான் பக்தி. நம்ம எந்த காலத்துக்கும் நம்ம பயந்து நிற்கக்கூடாது. தலை நிமிர்ந்து தேவனுடைய நாமத்தை வைத்து அவருக்கு பயபக்தியோடு நம்ம வாழும்போது ஒரு காலமும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடறி வீழ்வதில்லை. ஏன்னா உலகம் அவரை அறியல, உலகம் அவரை அறிவே இல்லை அங்கே. அப்போ நம்ம மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிதாவாகிய தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம் நம்ம. ஏன்னா சொல்றாருங்க யோவான் 17:25, நீதி உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறாரு. யாரு? சீசர்களை சொல்றாரு. அங்க கடைசி பிரேயர் பண்றாரு. அங்க பிரேயர் பண்றதுல அப்ப சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே, உலகம் என்ன பண்ணல, உண்மை அறியல, இவங்க தான் உன்னை அறிஞ்சிருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், நான் திருமுன்னாடி படிங்க. நீதி உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை, நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார், இவர்களும் அறிந்திருக்கிறார் என்றார். அப்போ நம்மளுக்கு ஒண்டிதான் தெரியும், உலகத்துல யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம தெரிஞ்ச சகோதரங்களாம் சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே வீட்டுக்கிட்டே சர்ச் இருக்குது, ஏங்க பேக் ரோட்டில் ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குது, அதை விட்டா இது சர்க்கிள், அது இல்லை சஞ்சான் சர்க்கிள், அங்கே ஒரு அந்தோனி சர்ச் இருக்குங்களா, அங்கே இருக்குதா. என்னதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க, நீங்கள் காருக்கெல்லாம் 1000 ரூபாய் செலவு பண்ணி போகிறீங்க, என்னதுக்கு இங்கே இருக்குது சர்ச்சு அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன அதில் தெரியல. பிதா நம்மளை என்ன பண்ணியிருக்காராங்க, அவங்களுக்கு தெரியாது, நம்மளை தெரிந்து கொண்டாராங்க. அவங்கள என்ன பண்ணிட்டாராங்க, கை விட்டுட்டாராங்களே, அவங்கள என்ன பண்ணிட்டாராங்க, அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாராங்க. அப்போ நம்ம மட்டும் தான் என்ன பண்ணிக்காரு தேவன். நாங்கள் அவர் தெரிந்தெடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு எதை சொன்னாலும் அது ஈடு குடிக்க முடியாதுங்க ஐயா. அவ்வளோ ஒரு அன்பு நம்ம மேலே. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவரை அனுதினமும் ஒரு நேரம் கூட வேஸ்ட் பண்ணாத நம்ம ஒவ்வொரு காரியமும் பண்ணும்பொழுதெல்லாம் அவர் நாமம் மகிமை பண்ணணும். அவர் நாமத்துக்கு தகுந்துதான் நம்ம தேடணும் அங்கே. ஏன்னா நம்ம ஏதோ தன்னது இந்த வாழ்க்கையை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம இந்த வாழ்க்கையை பார்த்தோன்னா இந்த சிறு வாழ்க்கையை வைத்து தான் நம்ம பெரிய வாழ்க்கையை நம்ம குடிக்கிறதுக்கு தான் நம்ம தேவனை அழைச்சிருக்கிறாருங்க. அப்போ அது மத்தியில் நம்மளுக்கு வருகிற எல்லா ஒவ்வொரு வேலைக்காரங்களும் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் பார்த்தோன்னா ஒரு பிளம்பிங் வேலையாகட்டும், கார்பெண்டர் வேலையாகட்டும், ஒரு மேஸ்திரி வேலையாகட்டும், எல்லா விதத்துலையும் போனாலும் எல்லாத்துக்கும் கமிஷன் தான் இருக்குதாங்க. அங்கே வந்து முன்னே நிற்குதாங்க. ஒரு பிளம்பர் போயிட்டு கூப்பிட்டாங்கன்னா முதல்ல என்ன நிற்கும், கமிஷன் தான் கடையில். அங்கே கமிஷனுக்கு அங்கே இது இருப்பாங்க. அப்படியே எல்லா தொழிலும் பார்த்தோன்னா கமிஷன் தான். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம தூஷிக்கிறோமா, இல்லை அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்துவ அவர் இந்த பூமியில் இருக்கும்போதெல்லாம் அவர் தேவனை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். நம்ம கூட அதே மாதிரி தான்
இந்த பூமியில் இருக்கும்பொழுது அவருக்கு பிடித்தபடி தான் வாழணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அனுமதிச்சிருக்காரு. நீ இதை செய்கிறியா இல்லை இது விட்டு ஒதுங்குறியா, அதுதான் பார்க்குறாரு. அங்கே ஆபிரகாம் கூட என்ன பண்ணாருங்க, ஊர் ரெண்டு ஊர் கல்தேர்லேருந்து தேவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டார். அங்கே வந்துட்டும் பொழுது கூட யார் வராரு, அவர் அண்ணனுடைய மகன் வராரு, லோத்து வராரு. லோத்துக்கும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு மேலே அங்கே லோத்துடைய ஜனத்துக்கும் ஆபிரகாமுடைய ஜனத்துக்கும் என்ன ஆகுதாங்க, விரோதம் உண்டாகுதாங்க. விரோதம் உண்டாகும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அவரை பிரிச்சிடுறாரு. அங்கே தேவன் பிரிக்கிறாரு. அங்கே பிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, அவரை நீ உன் இஷ்டமா நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கம் போ அப்படின்றாரு. அப்புறம் ஆபிரகாம் மட்டும் தனியாக பண்ணுறாரு. நம்மள கூட அதே தான், அன்னைக்கு ஆபிரகாம் தனியாக பிரிச்சது மாதிரி நம்மள கூட லோத்து மாதிரியுடைய ஜனங்கக்கிட்ட இருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறாரு. பிரித்து எடுத்து அவருக்கு தேவையான சொந்த ஜனமாக நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு மகிமையை பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண மகிமை இல்லை. சொல்கிறாங்க 2 பேதுரு 1:3 நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதும் அன்றி அது வேற சொல்றாரு. அங்க அப்ப சொல்றாரு, அந்த மகிமையான அந்த அவருடைய வல்லமை நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினார். அப்போ எதுக்கு தந்தருளினார்? அவரு தன் குமாரனுடைய சாயலுக்கு நம்ம வர்றதுக்காகத்தான் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஒரு வெள்ளை ஆடு மாதிரி நம்ம வாழ்க்கை பண்ணிடக்கூடாது. செம்மறி ஆடு மாதிரி இருக்கணும். வெள்ளை ஆடுது நம்ம ஊரில் நம்ம மேய்ச்சலுக்கு நல்லா தெரியும். அப்போ வெள்ளாடு வச்சு எல்லாம் ஒரு கூட்டமாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் அது சொல்கிற வேலை, மேய்க்கனுடைய சொல்கிற வேலை அது கரெக்டாக இருக்கும். அது வெள்ளாடு அப்படி கிடையாது, கேட்கவே கேட்காது. அதே போல் தான் சபையில் கூட ரெண்டு இருக்குதாங்க, வெள்ளாடு செம்மறி 2 இருக்குதாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அதை கேட்டு அதை என்ன பண்ண நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆசாரிப்பு கூடாரம் சப்ஜெக்டு நம்மளுக்கு தெரியும். அது இப்போ ஆசாரிப்பு கூடாரத்து சப்ஜெக்டு நம்மளுக்கு ஃபாலோஅப் ஸ்டடியில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இதாக வருது. அப்போது அவங்க பாளையம் இறங்குறாங்க இஸ்ராயல் மக்கள். அங்கே இஸ்ராயல் மக்கள் பாளையம் இறங்கும் பொழுது 12 கோத்திரமோ 3 கோத்திரமோ 4 பக்கமாக பிரிச்சிடுறாங்க. உள்ளே வந்து லேவியர் மாத்திரம் தான் வராங்க. லேவியருங்க வந்து என்ன வராங்க, அவங்க பலி செலுத்துறதுக்கு வராங்க. உள்ள ஆசாரியர், பிரதான ஆசாரியர் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு அவங்க இதாக இருக்கிறாங்க. அப்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியாது. அங்கே வெளியே இருக்கிற அந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது. அதே போல தான் சபையில் தேவன் அவருடைய திட்டத்தை வச்சு அவர் நடத்தின்னு இருக்கிறார். அங்கே அப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகலாங்க, அது தெரியவே தெரியாது. அது என்ன நடக்குது சபையில். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மள மாதிரி தான் ஒரு வெள்ளிக்கிழமைனா ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்க. இவங்க ஒரு மாதம் நம்ம ஒரு மாதம் அப்படி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் தேவன் நம்மளை அப்படி அவங்களுக்கு மறைச்சி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அவருடைய திட்டத்தை, இந்த உலகத்தை என்ன பண்ண போகிறேன், இந்த உலகத்தை யார் நியாயம் தீர்க்க போகிறதுன்றது நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வினாடியும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, வேதத்தின் மூலியமாக நம் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, கற்றுக் கொடுக்குறாருங்க. கற்றுக் கொடுக்க நம்மளுக்கு அது வந்து அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவன் பார்க்குறாரு. தேவன் பார்த்து சொல்கிறாரு, தேவன் அழைச்சி யார்கிட்ட அனுப்புகிறாருங்க,
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் அனுப்புகிறாரு அங்கே. அப்போ அங்கே வந்து அவர் திட்டத்துக்கு என்ன ஆகணும், அங்கே அவர் திட்டத்துக்கு இவங்க ரெடி ஆகணும். அங்கே ரெடி ஆகலைன்னா அவர் வெளிப்படுத்த முடியாது. யார்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிக்குது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான். பிதா தவிர ஒருவனும் குமாரன் அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த குமாரன் அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஒருவரும் பிதாவை அறியான்றாரு. அங்க யார் கொடுக்குறாருங்க? நம் தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அனுப்புறாரு அங்க. அப்போ அவருக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்தை சொல்லும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என்ன பண்றாரு அங்க அதை வெளிப்படுத்துவார். பிதா யாரு அப்படின்னு. பிதா அவருடைய திட்டத்துக்கு அவங்க உள்ள கொடுக்கலன்னா அவங்கெல்லாம் பேர் கிறிஸ்துவ மாதிரி அப்படியே வெளியே வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பேர் கிறிஸ்துவங்களா மாதிரி அவங்க இதாகிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவோட திட்டத்துக்கு அவங்க கரெக்டாக வந்தனா அவங்கள விடமாட்டாங்க. போட்டு ஒவ்வொரு இதுவும் ஒரு கூட்டமாக ஒரு சிறு மந்தையை என்ன பண்ணிடுவாருங்க, அவங்கள அடைச்சி அவங்களுக்கு எல்லா விதத்திலும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு தயார் பண்ணுவாருங்க. எதுக்கு தயார் பண்ணுறாரு? பிதாவாகிய தேவனுக்கு எல்லா விதத்திலும் நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா முதலிடமே அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். எல்லா விஷயத்திலும் வேலையாகட்டும் எதனாகட்டும் எல்லாமே நம்ம பிதாவாகிய தேவனை தான் முதலிடம் கொடுத்து தான் நம்ம. மற்றபடி வேற எல்லாமே நம் தாய் தந்தையாக கூட இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், முதல்ல நம் பிதாவாகிய தேவனை தான் முன்ன வச்சு அவன் மீதி எல்லாமே பின்னால தான் வைக்கணும். ஏன்னா நம் தேவன் வந்து பெருமைக்குரியவர் இல்லை. அவருக்காகத்தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் அன்பு செய்யறதுக்காகத்தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அதுதான் அவர் பெருமைக்குரியவர் இல்லை. என்ன மாத்திரம்தான் நீங்க இது பண்ணல. அதை உண்டாக்குனதே நம்ம யாருக்காக? அவருக்காகத்தான். அவருடைய திட்டத்துக்கு தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாருங்க. நம்முடைய திட்டத்துக்கு இல்லை. அவருடைய திட்டத்தை நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களா. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகள் செய்தால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு காலமும் இடறி வீழ்வதில்லைன்றாரு. 5லிருந்து படிச்சுனாங்க பிரதர். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பை கூட்டி வழங்குங்கள் என்றாருங்க. அப்ப அதான் சொல்றாரு இப்போ 10வது வசனத்துல. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. என்றாங்க. இப்ப நம்ம 5லிருந்து நம்ம 9 வரைக்கும் படிச்சுன்னு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ண சொல்றாரு? நம்மள மற்ற ஜனங்களுக்கு முன்பாக காட்ட சொல்றாரு. எப்படி? மற்ற ஜனங்களுக்காக காட்டி நம்ம ஒரு ட்ராமா மாதிரி நம்மளை பண்ண சொல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை அங்கே காட்ட சொல்றாரு. இதெல்லாம் வரணும். சபையில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக இதை நம்ம காமிக்கணும். புறஜாதி மத்தியிலையும் நம்ம என்ன பண்ணோம், இந்த குணங்களை காமிச்சாதான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலமும் நம்ம இடறி விழுவதில்லை. ஒரு காலமும் நம்ம இடறி விழ முடியாது. அது 11 படிக்க முடியாது.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணமா அளிக்கப்பட்டாச்சுங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி அப்படின்றாரு. அப்போ நம்ம எல்லா மக்களிடத்திலும் நம்ம இந்த குணங்களை நம்ம காட்டணும். நம்ம முக்கியமாக யார்கிட்ட காட்டணும்னா நம்ம சகோதரங்களிடத்தில் தான் நம்ம முக்கியமாக இதை காட்டணும். அது நம்ம இதெல்லாம் செஞ்சால் நம்ம என்ன முடியாது, ஒரு காலமும் இடறி வீழ்வதில்லை அப்படின்றது. அதில் அப்படியே 4வது வசனம் படி முடித்தார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும். நம்ம திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும். மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. என்ன சொல்றாரு? இச்சையினால் உண்டாக உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்றாங்க. யார சொல்றாரு? இது நமக்கு தான், சபை மக்களுக்கு தான் சொல்றாரு. வேற வெளித்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லாங்க, நமக்கு தான் சொல்றாரு தேவன். அங்க இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிங்க அப்படின்றாரு. ஏன்னா உலகத்தாருக்கும் நமக்கு வந்து நிறைய நம்மளுக்கு டிஃபரன்ஸ் காட்ட வேண்டிய இது இருக்குது இப்போ நம்மளுக்கு. ஏன்னா தீமோத்தேயுவில் சொல்கிறாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், உலகத்துக்கு முன்பாக நம்ம காட்ட வேண்டியது நம்மளுக்கு வச்சிருக்காருங்க. அதுதான் பாரு, இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அப்போ நம்ம இந்த உலகத்துல கேட்டுக்கு தப்பி சொன்னார் பார்த்தீங்களா, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்போ நம்மளுக்கு என்ன வேணாங்க? போதும் என்ற மனது வேணும். அந்த மனது இல்லைன்னா நம்ம பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மகிமைப்படுத்த முடியாது, அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்ம அப்படியே வாசிங்க பிரதர் 7. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை. நம்ம இதுதான் நம்முடைய மனநிலைமை வர வேண்டியது. என்னன்னா, நாம் உலகத்தில் நாம் ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ஒன்றுமே கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். நிச்சயம். அது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்றார். ஏன்னா நம்ம தேவனை அவரை பக்தி செய்யணும்னா நம்மளுக்குள்ள இதெல்லாம் வளரணும். ஏன்னா நம்ம டைம் வந்து என்னவா இருக்குது, அங்கே எந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. வயசும் பார்க்க முடியாது, எதுவும் பார்க்க முடியாது. தேவன் நம்மளுக்கு யாருக்கு எந்த அளவு வச்சிருக்காரு நம்மளுக்கே தெரியாது. அப்போ நம்மளுக்குள்ள இந்த ஒரு மனநிலை கொண்டாடணும். இன்னும் வாசிங்க பத்திர அப்படியே. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அவங்க எங்க போறாங்களா, அங்க சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அங்க தேவன் நம்மளுக்கு ஒரு வீடு கொடுத்தாரையா, போதையா, நமக்கு இன்னும் வீடு வேணும், இன்னும் வேணும்னு போனால் எப்போ நம்ம தேவனை அவருடைய திட்டத்துக்கு நம்ம வர முடியாங்க. அது சொல்கிறாரு, எல்லாம் நம்ம உண்ணவும் உடுக்கவும் நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும். அதை நம்ம இன்னும் பெருசாக பண்ணி நம்ம வாழ பார்த்தோம்னா என்ன ஆகிடும், தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம். தேவன் என்ன கொடுத்தாரோ அதுவே திருப்தியாக நம்ம இருந்துன்னு போகணும். ஏன்னா நம்மளுக்கு தீமோத்தேயுவில் எவ்வளோ அறிவுறுத்த நம்மளுக்கு சொல்கிறாரு பாருங்க. ஆமாம் சகோதர சகோதரி, எதுவும் நம்மளுக்கு என்ன இருக்கணும், அங்கே போதும், இது போதும் சாமி, இது போதும்னா அவருக்கு அதுதான் பிரியமாக இருக்கும். ஆமாம், இன்னும் வேணும்னா அது வேணுன்றது யார் கொடுக்குவாங்க? அங்கே வேற இயேசு கொடுக்குறது, அது வேற இயேசு கொடுக்குறது. அங்கே இந்த நம்ம இயேசு அது கொடுக்க மாட்டோம். அவனுக்கு என்ன போதும், இன்னொன்று அவர் கொடுத்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம அவர் விட்டு ஓடிடுவோம். நம்ம அதான் அவர் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் கொடுக்குறாரு. நம்ம இயேசு கூட என்ன சொல்கிறாருங்க, இந்த பூமியில் நீங்கள் எதுவும் பொக்கிஷத்தை சேர்க்காதீங்க, அங்கே நீங்கள் பொக்கிஷத்தை சேருங்க அப்படின்றாங்க.
ஆமாம் சகோதர சகோதரியர், நம்ம பிதாவாகிய தேவனை பக்தி செய்வது எப்படி என்றால் அவருடைய வார்த்தைக்கு இந்த வேதம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, அது அவருடைய வார்த்தை, அவரு என்ன சொல்கிறார் அதை தான் செய்யணும். அங்கே நம்ம இல்லை நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியாது. நம்முடைய வாய்ப்பை வேறவங்க கூட என்ன பண்ணி போயிடலாங்க, தட்டுப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு பரவாயில்லை, ரொம்ப வாய்ப்பு இருக்குது அங்கே. ஏன்னா நம்ம ஒரு வேலை இப்படி நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு பேசிட்டு வந்தா இன்னொருத்தர் 500 ரூபாய்க்கு பேசிட்டு சட்டின்னு போடுறாங்க வேலைங்க அங்கே. அதே மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய இதில். அப்போ நம்ம கொஞ்சம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம கொஞ்சம் அப்படியே வெளியே போகணும்னு வச்சுக்கா, அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடுறாரு, அவர்கிட்ட இதே இல்லை அங்கே. அவருடைய திட்டத்துக்கு நிறைய நம்மளுக்கு சகோதரங்களை கொடுத்து நிறைய வசனங்களை கொடுத்து அவர் பார்க்குவார். வரலன்னா என்ன சரி போடா, அவங்க இல்லைன்னா என்ன வேற ஒருத்தர் இருக்கிறார் போ அப்படின்ட்டு அவர் பார்த்துக்குவார். ஆனால் நம்ம சபையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வளர முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வெளியே போயிடுவோம். ஏன்னா தேவன் இந்த அழைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த உலகமே கொள்ளாது. நம்ம அந்த திட்டத்துக்கு ஈடுபலி கொடுக்கறதுக்கு. அப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க, எவ்வளோ அன்பாக நேசித்திருக்காருங்க. அவருடைய திட்டங்களை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம அவருக்கு அவருடைய வசனம் சொல்லும் போதெல்லாம் நம்ம மண்டிட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படியை நம்ம இது பண்ணணும். இது எந்த ஒரு ஆக்டிங்கும் பண்ண முடியாது. ஆக்டிங் பண்ணுறாங்க, வேற ஆள் பண்ணுறாங்க, நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இது எல்லாமே ஒரு ஊழியக்காரராக இருக்கிறோம். நம்ம சபையில் எல்லாரும் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறோம். நம்ம அந்த தேவனுடைய ஊழியத்தில் கரெக்டாக பண்ணணும். எல்லாரும் ஒவ்வொரு வேலை, இதெல்லாம் தேவன் கொடுத்த தேவனுக்காகத்தான் நம்ம அந்த வேலையை நம்ம பயன்படுத்தணும். அப்படியே அந்த வேலை பயன்படுத்தாத நமக்கு நான் பயன்படுத்தின்னு போனோம்னா அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணிடுவார், சபிச்சிடுவார். ஏன்னா சொல்கிறாருங்க, எரேமியா 48:10 சொல்கிறாருங்க, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்றாருங்க. தேவன் ஒவ்வொரு வேலை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த வேலையை நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். நம்ம அவருக்கு எல்லா விதத்தில் பயந்து நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்க பாரு முதலாளிங்க, அவங்களுக்கும் நம்ம முக்கியமாக பயந்து ஆகணும். அவங்கள நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் அவங்கள நமக்கு நியமிச்சிருக்கிறாரு. யாருக்கு அந்த ஓனரை நமக்கு நியமித்திருக்கிறாரு. ஆமாம், ஒவ்வொரு வேலையும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யும் போது அது என்ன ஆகுது, அங்கே கொலைசேரில் சொல்கிறாங்க, நீ எந்த வேலை செய்ய கர்த்தருக்கென்று செய், மனுஷருக்கென்று நீ செய்யாத கர்த்தருக்கென்று செய்கின்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது ஐயா ஒவ்வொரு வீடியோ போடுறாங்கன்னா அது தேவனுக்கு மகிமையாக இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோ போடுற வேலை எனக்கு தெரியாது, அது அவருக்கு கொடுத்துருக்குறாரு. அது அவர் என்ன பண்ணாங்க, அது கரெக்டாக கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. நம்ம மற்ற ஜனங்க மாதிரி கிடையாது. நம்ம என்ன மாதிரி அழைப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும். அது நம்ம ஒவ்வொரு நினச்சி பார்த்து ஒவ்வொரு வேலையும் சகோதரன் சபையில் உணவு போடுற வேலை அவருக்கு அது சாதாரண இல்லை. அவருக்கு என்ன பண்ணாரு, தேவன் அங்கே கற்றுக் கொடுத்துன்னு இருக்காரு. ஏன்னா 1000 வருஷத்தில் இந்த வேலை அவருக்கு பெரிய வேலையாக இருக்க போது. அவருக்கு ஒவ்வொரு நம்ம சகோதரங்களுக்கு ஒவ்வொரு வேலை. இப்போ நம்மள மாதிரி ஒரு பிளம்பருங்க வர போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லா விதத்தில் கற்றுக் கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாமே கார்பெண்டர்லேருந்து எல்லா வேலைக்காரரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு தேவ தூதர் மாதிரி அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். நம்ம எதை செஞ்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். ஒரு முதலாளி வேலை கொடுத்தோன்னா அந்த வேலை அவருக்கும் நஷ்டம் ஆகக்கூடாது. அவருக்கு நஷ்டம்னா கர்த்தருக்கு நஷ்டமான மாதிரி. அது நீ எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாத கர்த்தருக்கென்று செய்யுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அவருக்கு நம்ம இந்த முதலாளிக்கு நம்ம நஷ்டப்படுத்தணுமா, அவருக்கு நஷ்டப்படுத்தணும் மாதிரி. ஆமாம் சகோதரா, ஏன்னா வேதத்தில் நம்ம கிளீனாக சொல்லிட்டாருங்க, நீ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய், மனப்பூர்வமாக செய், மனுஷருக்கென்று நீ பண்ணாத. நீ
அது மனுஷனுக்கு செஞ்சா அது எனக்கே செஞ்ச மாதிரின்றாரு. ஒவ்வொரு வேலையும் கூட அவ்வளோத்தாங்க. அதை நம்ம ஒரு ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்ம பிரயாசப்படணும். எதுவும் நஷ்டப்படுத்தக்கூடாது அவங்கள. அது நஷ்டப்படுத்தினா தேவனுக்கு நஷ்டப்படுத்த முடியாது. அவங்க தேவன் அவங்களுக்கு தெரியாதாங்க. தேவன் அந்த மனுஷன்கிட்ட நம்மளை அனுப்புகிறாராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நம்புகிறாரு. நம்மளை நம்பி அந்த வேலையை கொடுக்குறாருங்க. அதுதான் சொல்ல, ஒவ்வொரு வேலையில் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த புறஜாதிகளுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பண்ண அக்கிரமக்காரன்று சொல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக சொன்னார் பாருங்க. அப்போ நம்ம அதில் கமிஷன் அடிக்கிறது, திருடுறது, எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது சாத்தான் என்ன பண்ணுறா, நம்மக்கிட்ட தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு 4 வருஷமாக ஒரு ஓனர்கிட்ட மாட்டினுக்கிறார். எல்லா வேலையும் நம்மளுக்கு தான் கொடுக்குவாருங்க. ஃபுல்லு வேலையும் நம்மளுக்கு தான் கொடுக்குவாரு. நீ என்ன வேணா பண்ணலாங்க. அவங்க நீ எவ்வளோ வேணா திருடலாம், எவ்வளோ மோசம் பண்ணலாம். நீ எல்லா சாமானு வாங்கின்னு வந்து நான் போயிட்டு எல்லாம் 1 to 2 எழுதின்னு வரலாம். கேட்குறவங்க இது இல்லை. தேவன் பார்த்துனே இருக்கிறாங்க. நம்மளை அழைக்கலாங்க. இங்கேயே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை நான் என்ன பண்ணுறேன், அநேகத்தில் நான் உண்மை உள்ளவனா ஆக்குறேன்றாங்க. ஆமாம் சகோதரா, இதெல்லாம் நம்ம தேவன் என்ன பண்ணுறோம், நம்ம தேவனை நம்ம பக்தி செய்கிறோம். நம்ம இதெல்லாம் செஞ்சால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை பக்தி செய்கிறோம். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருந்தோ அப்படின்றாருங்க. என்ன ஆண்டவரே, ஒன்றுமே கிடைக்க மாட்டேன் ஆண்டவரே, வருது வெறும் சலுவுக்கு மட்டும் தான் வருது ஆண்டவரே, வெறும் கூலி மட்டும் தான் வருது ஆண்டவரே, அதுக்கு மேலே ஒன்றும் வரல ஆண்டவரே. அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்காங்க? நீ அதுக்கு மேலே வேணா ஏமாத்தணும் இல்லையாங்க. தேவன் நீதி உள்ளவர். அவர் எல்லா விதத்தையும் நம்மளுக்கு கணக்கிட்டு கொடுக்குறாருங்க. உலகத்தாருக்கு வந்து வேற ஆள் கொடுக்குறாரு, அது கணக்கு இல்லை. அது நம்மளுக்கு கணக்கு இருக்குது ஒவ்வொன்றும். அதை சொல்ல நம்ம எல்லா விதத்தில் கணக்கு பார்த்து பண்ணு அப்படின்றாரு. ஆமாம் சகோதரர், ஒரு சின்ன ஒரு கதை. நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிறேன். நான் அது பெரிய பில்டர்ஸ். அந்த பில்டர்ஸில் வந்து நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். நான் இது ஒரு கதை. அப்போது எனக்கு அந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். நான் அப்போ லாஸ்ட்டு என்ன பண்ணுவார், நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு எனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா நீ இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு, நீ என்ன நீங்கள் நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்றாங்க. அப்படியா ஐயா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சீப்பு என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. இது உங்களுக்கு இது கடைசி பில்டிங். இது நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சீங்க. இது நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இது கடைசியாக ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, இந்த பில்டிங்கை நீங்கள் கட்டி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியா நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு, சரி விடு, வரதுல நம்ம என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, சரி பில்டிங் கட்டிட்டாருங்க. பில்டிங் கட்டிட்டு பில்டிங் ஓப்பனிங் வேறு. அப்போ ஃபோன் வருது, சீப்போட பிஓ கிட்டேருந்து வருது, ஐயா இன்றைக்கி நீங்கள் அந்த பில்டிங்க்கு வரணும், நீங்கள் வேறு சைட்டுக்கு எதுக்கும் போகாதீங்க, ஓனர் உங்களை தான் அந்த பில்டிங்க்கு ரிப்பன் வெட்டணும் கூப்பிட்டுருக்காரு, அங்கே ஓப்பனிங் பண்ணுறதுக்கு முன்னே தான் கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் வரணையா அப்படின்றாரு. அப்போ சீப்பு வந்துட்டார். வந்துட்டு பார்க்குறாரு, தட்டில் கத்திரிக்கோல் வச்சு எட்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த தட்டு வாங்கி இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பில்டிங் கட்டினார் பாரு இன்ஜினியர், அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன அப்படின்போது வெட்டுங்க, நீங்கள் ரிப்பன் வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, என்ன இவ்வளோ பெரிய ஆள் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு, நம்ம வெட்டுறாரு. வெட்டிட்டு மேலே உள்ளே போகிறாங்க எல்லாரும். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பில்டிங்குடைய சாவி எடுத்து அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறாருங்க. கொடுத்த உடனே என்னது ஐயா அப்படின்போது, நீ எங்கள் கம்பெனிக்காக நீ இவ்வளோ வருஷம் பிரயாசப்பட்டு செஞ்ச இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிஃப்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சாவியை கொடுக்குறாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் வாங்கிக்கினேன் அதெல்லாம் போயிட்டு மேலே தலையில் அடிச்சுக்கிறேன். நான் தலையில் அடிச்சுக்கிறேன். நான் எனக்கு அந்த வீடு அப்படின்னா, இவர் அந்த வீடு என்ன பண்ணிக்கிறாருங்க, எல்லாம் ஓப்ளஸாக கட்டிட்டாரு, ஃபுல்லு ஓப்ளஸாக கட்டிட்டாரு.
சிமெண்ட்டும் கம்மி பண்ணிட்டாரு, கம்பி ஏன்னா இது போடணுமோ அதுலேயும் கம்மி பண்ணார், ஒயர்ல இருந்து எல்லா மொத்தத்துலேயும் ஃபுல்லு கம்மி பண்ணி என்ன பண்ணார், தலையில் அடிச்சுக்கினாரு. இது முதலே சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண அதெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம பெருசாக இது பண்ணிட்டு இருக்காமே அப்படின்னு என்ன பண்ணாரு, வேதனை பண்ணுறாரு. அப்போ அதே போல தான் நம் சகோதர சகோதரிகளே, நமக்கு கூட வேதனைப்படுற மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நம்முடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான அழைப்பு இல்லை. அந்த நான் வேலை செய்யணுங்கிறேன், அவங்ககிட்ட கணக்கில்லாத பணம், கணக்கில்லாத ஆஸ்தி அவங்ககிட்ட. தேவன் அவங்களெல்லாம் விட்டாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாத நம்மளை அவங்கக்கிட்ட எடுத்துன்னு விட்டுருக்காரு. ஏன் நீ உண்மை உள்ளவனா ஆகிறதுக்கு, நம்மளை சோதிக்கிறதுக்கு தாங்க விட்டு வச்சுக்கிறாரு அங்கே. ஆமாம் சகோதரா, ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு மெட்டல் கான்ட்ராக்ட் நீ பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டு மேலே நம்ம மாமூலியாக என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணின்னு வந்துக்கிறாங்க. பண்ணின்னு வந்தால் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு லேபர் தான் வருது, லேபர் தான் வருது. இன்னும் நம்ம அந்த இன்ஜினியர் பண்ண மாதிரிலாம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நம்ம என்னுடைய கடங்கடெல்லாம் தீர்ந்துருங்க ஐயா. அப்போ பார்த்தோன்னா தேவன் நம்மளை அந்த உள்ள பண்ணுறதுக்கு விட மாட்டேன்றாரு. ஏன் நம்மளுடைய குமாரன் சாயலுக்கு நம்ம அவருடைய குமாரன் சாயலுக்கு வந்துருக்கிறோம். நம்ம அதெல்லாம் வராத சகோதரன் என்ன இல்லைங்க, அவர் வேற இயேசுக்கிட்ட போய் நிற்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம் சகோதரா, வேற இயேசுக்கிட்ட போய் நிற்கிறாரு அங்க. நம்ம தேவன் அப்படி இல்லை, அவர் நீதி உள்ளவர், எல்லாமே உனக்கு நீதியாக தான் கொடுக்குவாரு, நீதியாக தான் எல்லாமே. ஒன்று ஒவ்வொரு காரியம் உனக்கு என்ன வேணும் அது அவருக்கு தெரியும். ஆமாம், நான் கூட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே தேவனை என்ன பண்ணிட்டேன் நான், என் பலம் தான், என் பலத்தை நான் நம்பிட்டேன் நான். மற்றவங்க பலத்தை நம்பிட்டேன். சகோதரங்க இது தேவனை என்ன பண்ணிட்டேன் ஒரு இதுக்காக வச்சுக்கினாங்க. சரியாக கொடுத்தாராங்க. கொடுத்தும் போது அப்போ தான் தெரியும் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாராங்க, நமக்கென்று அவர் நம்மளை தெரிந்து கொள்ள, அவருக்கென்று தான் நம்மளை தெரிஞ்சிருக்காருன்னு. அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணும் பொழுதுதான், நான் வேறு இதுலலாம் போய் மாட்டிக்கணும் பொழுதுதான் தேவனை அவர்கிட்ட முழுமையாக வரும்போது தான் நம்மளை ஒன்றொன்னா நம்மளை விடுதலை ஆக்கி வந்துருக்கிறாங்க. ஏன் நமக்கென்று நம்ம இது இல்லை, அவருக்கென்று தான் நம்ம இது பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் சகோதரா, அந்த இன்ஜினியர் மாதிரி நம்ம யோசித்துருக்கூடாது, தலையில் அடிச்சிக்கக்கூடாது. அவர் ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட அந்த வேலையில் என்ன பண்ண மனப்பூர்வமாக செய்யணும். நம்மளை அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார் அந்த பூமியில், அதுக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காருங்க. நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் உண்டையா. அது நம்மளை கட்டுப்படுத்தி வாழறதுக்கு தான், நமக்கு எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்கிறாரு. ஆமாம் சகோதரா, இதெல்லாம் நம்ம கூடியிருக்கிறது நம்மளுடைய திட்டத்தினால் அல்ல, அவருடைய திட்டத்தால் தான். இல்லை நம்ம இந்த நேரத்துக்கு நம்ம என்னென்னோ பண்ணி எங்கெங்கே இருந்துக்கலாம். நம்ம தேவன் ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்காருன்னா, அவர் நம்ம என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அவர் என்ன சொல்கிறாரு அதை கேட்டு நடக்கிறது கற்றுக்கிறதுக்கு தான். நம்மளுக்கு நேரம் கம்மியாகி போச்சாருங்க. ஆமாம் சகோதரா, இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்க. நம்ம அவரை பக்தி செய்கிறோமா, அவரை நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு நம்ம பயப்படுறோமான்றது நம்மக்கிட்ட தான் இருக்குதாங்க. அதை மாதிரி நம்ம பயந்துருக்கிறோமா, இல்லை நம்ம இயேசு மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேவனை பக்தி பண்ணுறோமான்னு நம்ம பார்க்கலாம். சகோதரிகளை, இதோ நம் பிதாவாகிய தேவன் இந்த இரவு நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த அவருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பொறுமையோடு நம் சகோதர அமர்ந்து கேட்ட உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.